ஆனா வர 12ஆம் தேதி தலைவர் ரஜினி அவர்களுக்கு பிறந்த நாள். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 6லேருந்து 60 வரை படம் எப்போ வந்ததோ அன்னையிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அவரை பிடிக்கும். பாஷா பாஷா எப்ப ஏன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவரு நல்ல நல்ல கெத்தான நடிப்பு, நல்ல ஸ்டைலு. அந்த படத்துக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த சிட்டில கிடையில அவுட்டர்ல போய் அலங்காபுத்தூர்ல போய் வெல்கோ தேட்டர்ல பார்த்தேன். எனக்கு விவரங்கஞ்சிலேருந்து தலைவர் ரசிகர் தான். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த படம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்த படம் 3 முடிச்சு. இந்த உடல் வாழ்ந்த 75வது வருஷத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை ஒரு நடிகர் யாருன்னா அது எங்கள் தலைவன் சூப்பர் ஸ்டார். ஆனா வர 12ஆம் தேதி தலைவர் ரஜினி அவர்களுக்கு பிறந்த நாள். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 6லேருந்து 60 வரை படம் எப்போ வந்ததோ அன்னையிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அவரை பிடிக்கும். 6லேருந்து 60 வரை ரொம்ப ரசித்து கிட்ட அந்த படத்தை நான் ஒரு 20-25 முறை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் ஏன்னா அப்போ தான் வராரு, அதான் என்னது இந்த பாட்சாவில் சொல்லுவார், அந்த மாதிரி அதை எனக்கு அப்போவே அவர் மேலே ஒரு பாசம். நான் 12ஆம் தேதி ரஜினி சாரோட பர்த்டே. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன எதுன்னு சொல்லுவீங்க? அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலு, அவர் ஆக்டிவிட்டி, மக்கள்கிட்ட நல்லா கவரக்கூடிய பேச்சு திறமை. படையமா பிடிக்கும், நிறைய பிடிக்கும். அவரை நடிச்ச எல்லா படமும் பிடிக்கும் சார். இந்த படம் கிடையாது, எல்லா படமும் பார்த்துட்டோம், எல்லா படமும் பிடிக்கும். ஆமா, அது இருக்கிறதுலே ரொம்ப டாப் அப்படின்னு நீங்க நினைக்கிற படம் எஜமான். ஏன் எஜமான் ரொம்ப நல்லா இருக்கும் படமும் நல்லா இருக்கும். அமைதியாக நடிப்பா இருக்காரு. அவர் இது வரைக்கும் இந்த நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு, இதை நான் பார்த்துருக்கிறேன், இல்ல இது ரொம்ப எனக்கு தெரியும் அப்படின்னு இல்ல. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு மரியாதையான உள்ள ஆளு. எல்லாருமே வந்து ஒரு பாகுபாடே கிடையாது. நாங்கெல்லாம் செக்யூரிட்டியா தான் ஸ்டார் ஹோட்டல் ட்ரைடன்ட் ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது சாதாரண ஒரு நாங்கெல்லாம் செக்யூரிட்டியா தான் இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு மரியாதை தான் செஞ்சுட்டு போவாரு, யாருக்கும் ஒரு இதுவே சொல்ல மாட்டாரு. அவர் கொடுக்குற ஸ்டைலே தனி. ஆமா, பாஷா பாஷா ஏன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவரு நல்ல நல்ல கெத்தான நடிப்பு, நல்ல ஸ்டைலு. அந்த படத்துக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த சிட்டில கிடையில அவுட்டர்ல போய் அலங்காபுத்தூர்ல போய் வெல்கோ தேட்டர்ல பார்த்தேன். காலையில 10 மணிக்கு நின்று சாயந்தரம் 10 மணிக்கு நைட்டு செகண்ட் ஷோ தான் டிக்கெட் கிடைச்சது. அந்த அளவுக்கு கிரௌட் இருந்தது. ஆமா, நீங்க எப்பயில இருந்து அவரோட ரசிகரா இருக்கீங்க? ரசிகர்னு சொல்ல முடியாது, தளபதி பார்த்ததுல இருந்து அவர் கொஞ்சம் ரஜினி எனக்கு பிடிக்கும். இடையில வந்து இன்னை வரைக்கும் அவர் மேலே ஒரு பாசம் இருக்குது. ஆனால் அவரெல்லாம் நல்லா இருப்பார். ஏன்னா எங்களை மாதிரி அவர் ஆன்மீகவாகி, 2வது சிவபக்தன். அவர் இமயமலை அடிக்கடி போகிறது எதனால் அப்படின்னு கர்நாடகாவில் படம்லாம் தமிழ்நாட்டு மேலே ஒரு தனிப்பற்று தான். இருந்தாலும் அவர் வந்து ஏதாவது செய்வார், மக்களுக்கு ஏதாவது செய்வார்னு சொல்லி திடீர்னு வந்து ஒரு ஆட்சி அரசியலுக்கு வந்தார். மனசு கஷ்டமாகி போச்சு எனக்கு. அரசியலுக்கு வராரு, ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா வராமலே எவ்வளோ செய்யலாம் அப்படின்னும் போது இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த உடல் வாழ்ந்த 75வது வருஷத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை ஒரு நடிகர் யாருன்னா அது எங்கள் தலைவன் சூப்பர் ஸ்டார். ரஜினி சாருக்கு ஒரு 12ஆம் தேதி பர்த்டே. அவரை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட பேர் ராமன், ஆட்டோ ஓட்டுறேன். நல்லா ரஜினி சார் வந்து கமல் சார், ரஜினி சார் 2 பேருமே ரொம்ப நல்லா பிடிக்கும். அதில் முதல்லேருந்தே முரட்டுக்கால, 3 முகம், அப்புறம் ராஜாதி ராஜா, அண்ணாமலை, அப்புறம் நம்ம ஆட்டோ சம்பந்தமாக பாட்சா, அப்புறம் சந்திரமுகி. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்து ஜெயிலர், கூலி. இப்போ கூட ஏதோ புதுசாக வந்து ஜெயிலர் 2 வருது. ஜெயிலர் 2 நல்லா நடிப்பு, ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப லைக் பண்ணுவோம். இருக்கிறதுலே அவர்கிட்ட இந்த படம் ரொம்ப டாப்பு அப்படின்னா என்ன படம்? இந்த படம் ரொம்ப டாப்புன்னா பழைய படத்தை தான் சொல்லுவோம். முரட்டுக்கால, அந்த மாதிரி தான் பழைய. ஏன் முரட்டுக்கால ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இல்லை, அந்த ஜானியில கூட அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். காத்து வச்சு அந்த மாதிரி 2 டபுள் ஆக்டா இருப்பாரு. ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரஜினி தான் அது அண்ணன் தம்பி உண்மையா அண்ணன் தம்பி மாதிரி வித்தியாசமா கேரக்டர் பண்ணிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த முடி வெட்டுற கேரக்டர்ல வந்து நைட்டு படுத்துருப்பாரு, அது காலையில எழுந்துக்கும் போது கோழிங்கெல்லாம் குள்ள இருக்கும். அது நேச்சுரா இருக்கும். அந்த ஆக்டிங்லாம் வந்து பாக்குறதுக்கு அப்படியே அது முட்டையை உடச்சு குடிக்கிறது. அவருக்கு நடிப்பு ரொம்ப தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஆன்மீகத்துல இருக்காரு. நானும் ஆன்மீகத்துல ஒரு 40 வருஷமா இருக்கேன், இந்து அமைப்புல இருக்கேன். அதனால வந்து அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த ரொம்ப ரிஷிகேஷ் அந்த மைனஸ்ல எல்லாம் போய் அந்த தண்ணியில எல்லாம் குடிச்சிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளால வந்து இப்ப இந்த பணியிலேயே நம்மளால ஒரு சொர்க்கம் போட முடியுது. அதான் ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம். அது எல்லாராலும் அது மாதிரி இருக்க முடியாது. ஓகே, அவர்கிட்ட இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன விஷயம் பிடிக்கும்? அவரோட ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்பயில என் தலைவர் ரசிகரா இருக்கிறீங்க? எனக்கு விவரங்கஞ்சிலேருந்து தலைவர் ரசிகர் தான். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்த படம் 3 முடிச்சு. உங்களுக்கு இருக்கிறதுலயே ரஜினி சார்ட்ட ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா என்னது? நான் அவருடைய ரசிகன்.
ம். அதனால எல்லாமே பிடிச்சதுன்னு தான் சொல்லுவேன். ஆ. நான் பிடிக்கலன்னு எதையும் சொல்ல மாட்டேன். சரி, இந்த படத்துல வந்து இருக்கிறதுலே டாப் அப்படின்னு சொல்ற மாதிரியான படம் இது. இருக்கிறதுலே ரொம்ப டாப்னா முள்ளும் மலரும். முள்ளு மலரும். ஏன் அது வந்து இருக்கிறதுலே டாப்ன்றீங்க? அது ஓரளவுக்கு குடும்ப பாங்கானது. ஆ. தங்கச்சிக்காண்டி ஒரு அண்ணன் என்ன செய்வாரோ ம். அந்த இதை உணர்வுபூர்வமாக அதில் காமிப்பாங்க. 6லேருந்து 60 வரை. 6லேருந்து 6 வரை. ஏன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நல்ல நடிப்பு, நல்லா இருக்கு. அவர் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? சூப்பரா இருந்துச்சா பாஷா. பாஷா. அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நல்ல அப்படின்னா மனிதர். நல்ல மனிதர். சரி, அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏழ்மை. ஆ. ரொம்ப எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஏழ்மையை காட்டிக்கிறார். ஆ. ஏழ்மையா இருக்கிறார். ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு. சிம்பிள். 50 வருஷமா அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. என்னைக்குமே எப்படி தைக்க வச்சு? அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆ. யாரால மாற்ற முடியாது. அது எவனாலும் அதை நிரப்ப முடியாது. அதனால் அவர் தான் என்றைக்கும் அன்பாக என்ன அவர் நல்லா இருக்கணும். அவர் படத்தை இன்றைக்கும் பார்க்குறோம். நாங்கள் அவர் ரிலீஸ் ஆனால் முதல்ல போய் பார்ப்பேன். நான் எந்த தேட்டர் இருந்தாலும் முதல்ல பார்ப்பேன். இன்னி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படின்னும்போது அவரை மாரி இனியும் ஒரு பிறப்பதில் இனியும் ஒன்று யாருமே வரப்போகிறதில்ல. ரஜினினா ரஜினிகாந்த் மட்டும் அவர் தான். வேறு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கும் அவருடைய ஃபேன் தான். இன்றைக்கும் என்னோடய ஸ்டேட்டஸ் எல்லாத்துலையும் அவரை பற்றி போட அவரோட தத்துவம்லாம் வரும். அப்பப்போ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்றைக்கும் போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி அவரை மாரி ஒரு நடிகர்லேயே அவரை மாரி ஒரு சிறந்த நடிகர் யாருமே கிடையாது. இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரஜினி சாரோடது அப்படின்னா எது சார் எதை சார் சொல்கிறது? எல்லாமே பிடிச்ச படம் தானேங்க. அவர் படத்தை எதுவும் இல்ல, இருக்கிறதுலே இது டாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா? இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்த படத்துலேயே நான் ரஜினி இப்போ படம் பாட்ஷாவில் இருந்து எல்லாமே வெற்றி படம். இப்போ படையப்பா இது பண்ணுது, அதுவும் நல்ல படம் தான். வெள்ளிக்கிழமை படையப்பா போறீங்க? கண்டிப்பாக அவர் படம். ஏன்னா செகண்ட் டேல பண்ணும்போது மீண்டும் பிறந்து வராருல. இப்போ ரிலீஸ் பண்ணுறதுல மீண்டும் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் கூட வருது. அப்புறம் அந்த மாதிரிலாம் வரும்போது அதை பார்க்கும்போது அந்த மாதிரி மனசெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எனக்கு அவருடைய வாழ்க, அவர் என்றும் வாழணும். 75 இன்னும் 100 வருஷம் வருவார். தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? இனி வரைக்கும் அவர் எனக்கு எதுவும் செஞ்சதில்லை. நானும் அவர் எதுவும் கேட்டது கிடையாது. இல்ல அவருடைய கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா எது சொல்லுங்க? ஏங்க நான் வந்து இந்த என்னது கர்ச்சனைன்னு ஒரு படம். அப்போ படங்கள் பாடுற ஷூட்டிங்கு. தலைவா கொஞ்சம் அப்படி பண்ணி காட்டுங்க தலைவா அப்படின்னுவேன். அவ்வளோதான். அப்போ ஸ்ரீதேவி நடித்த படம் நினைக்கிறேன். ஞாபகம் படங்கள் பாடுற ஷூட்டிங் எடுத்தேன். கரும்பு ஜூஸ் கடை. இப்போ நான் கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்கிறேன். எங்களுடைய தாத்தா கடை அது. நான் வியாபாரம் பண்ணும்போது அவரே வந்து காயின் போய்ட்டு கொடுக்குற மாதிரி. அப்போ சொல்லுவார் அப்படி இப்படி அந்த ஸ்டைலை கட்டினா எல்லாம் பண்ணுவார். அப்போ அவரெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து சார் இருக்காருன்னு சொன்னாவே ஜனங்கள்லாம் வந்து குவிஞ்சிரும். ஆமாம். இன்றைக்கும் ஒரு அழியாத புகழ். எப்படி என்ன சொல்கிறது, இனி உலகமே அழிஞ்சாலும் அவர் அழியறதுக்கான சான்ஸ் கிடையாது. இனி அவரை மாதிரி ஒருத்தர் வர்றதுக்கு யாராலையும் யாரும் பண்ண முடியாது. இன்னும் நான் சொல்லணும்னா அவர் நிறைய சொல்லலாம். ஏன்னா அவர் படம் இன்றைக்கி நான் ஃபேன் தாங்க. எப்போவுமே அவருடைய ஃபேன் தாங்க. இந்த ஒரு படம் இதை வந்து இருக்கிறதுலே நான் டாப்ல வைப்பேன், இந்த படம் அவர் பண்ணியிருக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரியான படம் ஏதாவது இருக்கா? எல்லாமே டாப்பாக தானே இருக்கு. எல்லாம் டேரக்டர் அவருக்கு அவர் சொல்கிறது இது சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இந்த பச்சைமுத்தா அவர் பேர்னா இப்போ டிவி சீரியலில் இறந்தார். அவர் இன்னைக்கு ஒரு சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் எவ்வளோ கஷ்டப்பட்டார், என்னென்னலாம் வந்தார், எப்படி இப்படிலாம் பண்ண, அவர் புகழ் எப்படி, அவர் பிறந்ததுக்கு எத்தனை குழந்தை பிறந்தது, அவர் அதை பற்றிலாம் அவர் சொல்லும்போது நமக்கு உடம்பே மெய் மறைஞ்சிட்டேன். நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்ன இப்படிலாம் சொல்கிறாரு? ஏன்னா அவரே சொல்லும்போது மறைஞ்சிட்டார். அவர் இன்றைக்கி இறந்துட்டார். அவர் இல்லை. ஆனால் அவர் இன்றைக்கி அதை பேசுனதை இன்றைக்கி நான் கேட்டேன். வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தேன். அவர் அருமையாக பேசியிருக்காருன்னா இனி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சின்ன குழந்தைலேருந்து என்னுடைய பேரன்லேருந்து, நான் சின்ன குழந்தை, என் பேரன்லேருந்து என் பையன்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி ரசிகராக இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவரை தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை நடிகர்லாம் இருக்காங்க, அதுவாக வரலையே, அவரை தானே சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லா இருக்கணும். அதே மக்களுக்காக இன்னும் கொஞ்சம் ஏதாவது இனி போகிற காலத்தில் ஏதாவது இன்னும் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கணும்னு லாஸ்ட் வரைக்கும் இந்த புகழ் இருக்கணும். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் சொல்லிடுறீங்களா? அருமையான என்றும் அவர் 75வது பயணத்தை தொடர போகிறாரு. அது மிக்க மகிழ்ச்சி. அன்றைக்கி படையப்பா, அப்புறம் இன்னொரு படம் கூட அதுலேயே இன்னொரு படம் ஒன்று வருதுன்னு இருக்காங்க. ஆனால் வரணும், அதுவும் வெற்றி படணும். வேறு இப்போ புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அது அவர் சொல்லவே வேணாம். அந்த செகண்ட் ஜெயிலர் 2 அது வரப்போகுது. நான் ஜெயிலர் 2 கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 7 முறையாவது பார்த்துருப்பேன். ஜெயிலரை மட்டுமே. அந்த மாதிரி சலிக்காதவர்.
இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அந்த அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த இதில் போட்டு ஒரு மலையாள ஆக்டர் நடிச்சாரு ஆ, 2வது முறை, காந்தா. அந்த படமும் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அதனால அவர் பண்ணுறாரு, டைரக்டர் அவரை வந்து வாழ வைக்கிறாங்க. எனக்கு அவர் நடிக்க வேணாங்க, சும்மா காட்டினா போதுமாங்க, அவரே அங்கே வரணும். அம்மா அப்படி நின்னாவே போதுமே. அந்த புகழ் யாருக்கும் இல்லையே, புரட்சி தலைவர் கூட வரலையே. ஏன்னா அதை நிரப்பணும்னா இன்னைக்கு அவர் தான் சினிப்பில்லை. அவருக்கு அப்புறம் தான் எல்லாருமே, எல்லா நடிகருமே. நடிகரை பொறுத்தளவுக்கு அவர் என்னைக்கும் நடிக்கணும், நல்லா இருக்கணும். இதோடு அவருக்கு அந்த வாழ்த்தால் அவர் நம்புற எங்கள் பாபாஜி அவரை வாழ வைப்பார், கண்டிப்பாக நல்லா இருப்பார். நன்றிண்ணா, நன்றிண்ணா. அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் சொல்லிடுறீங்களா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹலோ சூப்பர் ஸ்டார், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப பிறந்த நாள் வாழ்த்து ரஜினி சார். அடுத்த படம் நல்லா நடிக்கிறோம். உங்கள் குடும்பம் வாழ்க வளமுடன். நல்லா இருக்கணும்.